ஒரு பயபக்தி, கர்த்தரோட சமூகத்துல வேதம் வாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தரோட பிரசன்னத்துல இருக்கும் போது ஒரு பயபக்தியோட எந்த குடும்பம் கர்த்தரோடு இருக்கோ அந்த குடும்பத்துல வெற்றி மேல வெற்றிய நம்ம நிச்சயமா நம்ம காணுவோம். வேதத்துல சிப்போரால் பூவால் அப்படின்னு 2 மிட்வைஃப்ஸ பத்தி நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகம புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 பேருமே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்தவங்களா இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை ஞானத்தினால நிரப்பினாரு. அதனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்தாங்க தெரியுங்களா? ராஜா சொல்லிட்டாரு, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைங்களையும் கொன்று போட வேணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த 2 விமன் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பயந்தாங்க, தீமைக்கு துணை போகல. அது ராஜாவோட ஆணையா இருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு பயந்ததால ஞானத்தோட கூட செயல்பட்டாங்க. ஞானத்தோடு கூட செயல்பட்டதோட விளைவு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அவங்க ஃபேமிலிஸ கொடுத்து பிளஸ் பண்ணாரு கர்த்தர். விசேஷ விதத்துல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுங்களா? அவங்க மனுஷனுக்கு பயப்படல. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விளைவிக்கும் இல்லையா? அவங்க மனுஷனுக்கு பயப்படவே இல்லை, அவங்க கர்த்தருக்கு பயந்தாங்க. ராஜா ரொம்ப கோவிச்சுட்டு கேட்டாரு, ஏன் நீங்க அப்படி பண்ணீங்க? ஆண் பிள்ளைங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்களே, ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எபிரேய பெண் பிள்ளைகள் ரொம்ப பலமுள்ள ஸ்திரியா இருக்காங்க, நாங்க போறதுக்குள்ளே அவங்க டெலிவரி பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஞானத்தோடு கூட அவங்க அந்த ப்ராப்ளம ஹேண்டில் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஞானத்தோட இல்ல ஒரு மூட புத்தியோட அதை ஹேண்டில் பண்ணி இருந்ததை விட இங்கிலீஷ்ல சொல்வாங்க from the furnace to the fire. அதாவது அது அந்த கடாயில இருந்திருந்தா கூட கொஞ்சம் சூடுதான், ஆனா டைரக்டா அந்த ஃபயர்ல அந்த அக்னியில போனா எவ்வளவு சூடு இல்லையா? சோ அது மாதிரி நம்ம பிரச்சனைய நம்ம பேடா ஹேண்டில் பண்றதுனால நம்ம ஃபர்னஸ்ல இருந்து ஃபயருக்குள்ள போயிடுறோம். நம்ம அந்த பாத்திரத்துல இருந்து நம்ம அக்னிக்குள்ள போயிடுறோம். அது இன்னும் எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ இன்றைய தினத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அப்பா, உமக்கு பயப்படுற பயம். எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த மனுஷன் கர்த்தரோட பிரசன்னத்துல முழங்கால நின்னு ஜபிக்கிற ஒரு மனுஷன் எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் நிக்க பயப்படவே மாட்டான்.